வாழ்க வளமுடன். வலி நல்லது. இந்த தொடர்ல குதிங்கால் வலி, கால் வலி, இந்த மாதிரி நிறைய வலிகள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எதற்கான வருது, அதாவது வலிகளுக்கான காரணம் என்ன, அதை எப்படி சரி பண்றது. இப்போ இந்த வீடியோ முதல் தடவை பார்க்குறவங்க வலி நல்லதா அப்படின்னு கேட்குறீங்களா? இதற்கான பதிவு ஏற்கனவே இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை போய் கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் புரியும் நமக்கு வலி ஏன் உடம்புக்கு நல்லது அப்படின்றத. இப்போ இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறது உடம்பு வலி. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ குதிங்காலுக்கு வலி சொல்கிறீங்க, முதுகு வலி சொல்கிறீங்க, எல்லாம் ஓகே. மொத்த உடம்பு வலிக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்பை வந்து ஒரு பக்குவத்துக்கு பழகி வச்சுருக்கோம். தினமும் இந்த ரொட்டீன் ஒர்க் பண்ணி உடம்பு அதுக்கு பழக்கப்படுத்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா, இப்போ நம்ம தினமும் டேபிளில் உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற ஆளாக இருக்கலாம். சிலர் வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 5 பேருக்கு 6 பேருக்கு சமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. ஒரு சிலர் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு தினமும் வரக்கூடிய ஆளாக இருப்பாங்க. இதை தவிர எக்ஸஸாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு உடம்பு வலி கிரியேட் ஆகுது, உடம்பு முழுசும் வலிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி காரணங்கள்னால சிலர் என்ன சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் இல்லைங்க, தினமுமே எனக்கு உடம்பு வலிக்குது, நான் ரெகுலராக ரொட்டீன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கே எனக்கு ரொம்ப உடம்பு வலிக்குது. அந்த மாதிரி வலிக்கான காரணம் என்ன தெரியுங்களா? மனசுக்குள்ள ஸ்ட்ரெஸ், பயம், கவலை, சோகம், துக்கம், இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஃபீலிங் உள்ளுக்குள்ள இருந்தாலும் உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகி, உடம்புக்குங்க மனசுல கிரியேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் உடம்புக்கு கிரியேட் ஆகி உடம்புக்கு வலி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை மனசால உருவாகக்கூடிய வலிக்கு என்ன சரி பண்றது, எப்படி சரி பண்றது நம்ம அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இந்த பதிவில் ஃபுல் உடம்பு பெயின், உடம்பு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக பெயின் இருக்கு. நான் தினமும் செய்யக்கூடிய ரொட்டீன் ஒர்க் அவுட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டேன். அதாவது திடீர்னு ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தேன், மலை ஏறிட்டு வந்தேன், நடந்துட்டு வந்தேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் செய்யும்போது உடம்பு வலிக்குது. இதுக்கு என்ன ரெமெடின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தாங்க. ஒரு பவுலில் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க, வார்ம் வாட்டர். அதாவது கை உள்ளே வச்சு கை எடுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும். அந்த சூடு இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்கிற தண்ணி வேண்டாம். வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சில் தண்ணினா ஐஸ் கியூப்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி சில் தண்ணியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே கை வச்சு எடுக்கிற அளவுக்கு அந்த சில்லுன்னு தண்ணியாக இருக்கும். சரிங்களா? 2 பவுல் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. எவ்வளோ பெரிய பவுல் வேணும்னா இவ்வளோ தூரம், கைகள் 2 கையுமே ஒரே நேரத்தில் உள்ளுக்குள்ளே அந்த பவுலுக்குள்ளே போயிட்டு முழுகிற அளவுக்கு, இந்த அளவுக்கு முழுகிற அளவுக்கு இருக்கணும் அந்த 2 பாத்திரம். அதில் சுடுதண்ணி கொஞ்சம் வச்சுருக்கோங்க, சில் தண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சுடுதண்ணியில் கை வைங்க. இவ்வளோ தூரம் கை முழுகிற அளவுக்கு 2 கைகளும் வைக்கிறதுக்கு சுடுதண்ணியில் கை வைங்க. இதில் முக்கியமானது என்னன்னா, சுடுதண்ணியில் ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு அதை கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சிட்டு கை 2 உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. இவ்வளோ தூரம் முழுகணும் நல்லா. இந்த சூடு கைகளை பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறும். கொஞ்சம் சூடு ஏறின பிறகு எடுத்து உடனடியாக அந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ளே வைங்க. சரிங்களா? இந்த சில்னஸ் அப்படியே கையில் வந்து அந்த சூடு கம்மியாகி சில்னஸ் வந்து சில்லு உடம்புக்குள்ளே ஏற ஆரம்பிக்கும், விறகுலாம் ஏற ஆரம்பிக்கும். அந்த சில்னஸ்னால ஏற அதுக்கப்புறம் உடனே எடுத்து சுடுதண்ணில் கை வைங்க. இப்போ சூடு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சூடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் கொஞ்சம் நல்லா ஹாட்டாக இருக்கும்போது ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த சூடு தண்ணி நல்லா வார்மாக இருக்கும், அதே வார்ம்னஸில் இருக்கும். அப்போ அதுக்குள்ளே கை வைங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சில் தண்ணி நார்மலுக்கு வந்துருக்குன்னா 2-3 ஐஸ் கியூப் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு மறுபடியும் அந்த சில் தண்ணி, மறுபடியும் சுட தண்ணி, மறுபடியும் சில் தண்ணி. அதாவது சுட தண்ணி, சில் தண்ணி, சுட தண்ணி, சில் தண்ணி, சுட தண்ணி, சில் தண்ணி. ஒரு வாரத்துலேயும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் போதும். ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா 6 தடவை செய்கிறோமா, ஒரு 3 நிமிஷம் வச்சுக்கோங்க. 6 18, ஒரு 20 நிமிஷம் தாங்க இந்த வேலை. இது செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா ஒரு காட்டன் துணியில் வச்சு நல்லா கையில் தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு ஆயில் இருக்கு பாருங்க, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டு. 2 ட்ராப் எடுத்து போட்டு கை ஃபுல்லாக அப்படியே மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி மசாஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நிச்சயமாக உங்கள் உடம்புல உடனே கம்மியாக இருக்கும். இது எப்படி கைகளுக்கு வச்சா கம்மியாகும்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோம் பாருங்க. இது கைங்கிறது மொத்த உடம்பு, இது 2 கால், இது 2 கை, இது தலைப்பகுதி, இது முழு உடம்புன்னு சொல்லி பார்த்துருக்கோம் பாருங்க. முன் உடம்பு, பின் உடம்புன்னு பார்த்துருக்கோம் பாருங்க. இந்த கைகளை பற்றி சொன்ன வீடியோவும் ஏற்கனவே இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதையும் கிளிக் பண்ணி அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ இதோட முழு விவரம் நமக்கு தெரியும். சரிங்களா? இதை செய்கிறதுனால நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு. நம்ம ஏற்கனவே வீடியோவில் சைடு எஃபெக்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். சைடு எஃபெக்ட் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பக்க விளைவுகள் அர்த்தம். சைடு எஃபெக்ட் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கெட்ட விளைவுகள் கிடையாது, பக்க விளைவுகள். பக்க விளைவுகள் அப்படின்னா ஒரு விஷயம் செய்யறதுனால ஏற்படக்கூடிய, அதாவது நம்ம ஒரு மெயின் விஷயத்துக்காக செய்கிறோம், அதை தவிர வரக்கூடிய விளைவுகள் பக்க விளைவுகள். இப்போ இதை செய்யறதுனால பக்க விளைவுகள் என்ன தெரியுமாகும்?
ஏற்கனவே பார்த்த மாதிரி முன் உறுப்புகள், இது கை கால்லாம் சொன்னோமா, கை காலுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, உடம்புக்குள்ள ஆர்கனுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதுவும் சேர்ந்து சரியாகும். இப்போ அடிக்கடி எனக்கு உடம்பு வலிக்குது, நான் அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா, நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து இல்லை அந்த மாதிரி உடம்பு வலி இருக்கும் போது ஒரு தடவை செஞ்சாலே போதும், உங்களுக்கு உடம்பு வலி சரியாகும். ரொம்ப ரொம்ப பாடி பெயின் இருக்குது, ரெகுலராகவே எனக்கு பாடி பெயின் இருக்குது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு இல்லை வாட்ஸ்அப்புக்கு எனக்கு அனுப்புங்க. என்ன ப்ராப்ளம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஸ்பெஷல் ரெமெடி ஏதாவது இருந்தால் அதையும் சொல்லி சரி பண்ணிடலாம். இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது வலி இருந்தால் அவங்களுக்கும் சரியாகும், உடம்பு வலி தான் அவங்களுக்கும் சரியாகும். நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் நீங்கள் என்ன உணர்ந்தீங்க, உங்களுக்கு எப்படி வலி சரியாச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக மற்றவங்களுக்கு இது நல்லது நடக்கும். உங்களுடைய கமெண்ட் ஒன்று மற்றவங்களுக்கும் வேல்யூபுளாக இருக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகள் பார்த்துக்கிட்டே வாங்க. ஏற்கனவே இந்த பதிவுகளும் பார்த்துக்கிட்டே வாங்க. உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப சின்ன சின்ன சிம்பிள் டெக்னிக் மூலமா உடம்பு எப்படி ஆரோக்கியமாக வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன்.